ஹாய். ஜெர்மனியில் தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல தேர்தல் வரப்போகுதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரே ஊரே பரபரப்பா ஆயிரும் இல்லையா? பெரிய பெரிய போஸ்டர், பேனர், பிரச்சார வெஹிக்கிள், மைக் சத்தம், வீடு வீடா வந்து ஓட்டு கேட்கறதுன்னு எங்க பார்த்தாலும் எலெக்ஷன் மோடா தான் இருக்கும். ஆனா ஜெர்மனில நான் பார்த்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வர செப்டம்பர் 13 வந்து நாங்க இருக்க சிட்டி வில்ஸ்பர்க்ல வந்து லோக்கல் எலெக்ஷன் வந்து வரப்போகுது. மேயர், சிட்டி கவுன்சில் அப்புறம் லோக்கல் கவுன்சிலுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து செலக்ட் பண்ற எலெக்ஷன் தான் இது. எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டே இருந்தாலும் வெளியே ஒன்றும் அவ்வளோ பெரிய பரபரப்பா எதுவுமே தெரியல. மோஸ்டா ஸ்ட்ரீட் லைட் கம்பத்துல வந்து கேண்டிடேட்டோட போட்டோ, நேம், என்ன பார்ட்டி அப்படிங்கறத மட்டும் குட்டி குட்டி போஸ்டரா வச்சிருந்தாங்க. சில இடங்கள்ல இந்த மாதிரி பெரிய பேனர்ஸும் வச்சிருந்தாங்க. நேத்து சிட்டி சென்டர் போனப்ப இன்னொரு விதமான கேம்பெயினும் பார்த்தேன். இதோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டியும் சின்ன சின்ன கேம்பெயின் ஸ்டாண்ட் அமைச்சு அங்க பார்ட்டி மெம்பர்ஸ் நின்று அந்த வழியா போற மக்கள் கிட்ட நேரடியா பேசுறாங்க. அவங்களோட எலெக்ஷன் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்றாங்க. இது தவிர ஆன்லைன் பிளஸ் சோஷியல் மீடியா மூலமா கேம்பெயினும் நடக்குது. நம்ம ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பார்த்து பழகின எனக்கு இவ்வளோ அமைதியா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறத பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது. புது நாடு, புது அனுபவம். தேடல் தொடரும். டாடா பை பை ஃப்ரம் தமிழ் பொண்ணு இன் ஜெர்மனி.